ఇక్కడ మడియా కూడా సమోసా కుర్రా இதை எடுத்துக்கிறேன். என்ன மோட்டு இன்னைக்கு 10 ரூபா கூட வரல? காலையில சிக்கன் சார் கூட ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கான். அவன் வரல. டேய் மொட்டை, உன்னோட கழுத நான் சொல்றதெல்லாம் கேட்கும்ல? இங்க பாருங்க ஐயா, இது சர்க்கஸ்ல நல்லா ட்ரைனிங் ஆனது. இது எல்லாத்தையும் பண்ணோம், நீங்க வேடிக்கை பாருங்க. அண்ணாச்சி 2 டீ அப்புறம் 2 பிளேட் சமோசா கொடுங்களேன் ப்ளீஸ். 2 யாருக்காக? ஒன்னு எனக்காக, இன்னொன்னு இதோ என்னோட அண்ணனுக்காக தான். என்ன சொல்ற? இந்தாங்க. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. எதுக்குங்க இப்படி என் அண்ணனை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க? நேத்து வரைக்கும் இவரு ரொம்ப நல்லா இருந்தாரு. பக்கத்துல உள்ள மலைப்பகுதி கிட்ட சுத்துறதுக்காக போனாரா, அங்க இருந்து திரும்ப வரும்போது இப்படி மாறிட்டாருங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க ஏதோ மந்திர சக்தி இருக்கான். யார் அந்த பக்கம் போனாலும் சரி அவங்க அப்படியே கழுதையா மாறிடுறாங்களா. இப்ப எங்க அண்ணனை நான் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரொம்ப கவலையா இருக்குங்க. இவரை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க. இப்ப இவரை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே. எதுக்கு நீங்க தேவையில்லாம அந்த மலைப்பகுதிக்கு போனீங்க? முதல்லயே வேணான்னு சொன்னல. ஒரு தடவை இந்த மோட்டு அந்த விஷயத்தை நம்பிட்டான்னா, அந்த மலைக்கு போறவங்க எல்லாம் கழுதையா மாறிடுவாங்கன்றத நம்பிட்டான்னா போதும், அந்த மலைப்பகுதிக்கு அவன் போக மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மக்லிங் வேலையையும் திருட்டு வேலையையும் நிம்மதியா பண்ணலாம். பொருட்களை கூட மறைச்சு வைக்கலாம். ஏய் மோட்டு, இங்க பாரு. நான் பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியில ஸ்மக்லர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால 10 ரூபாய் அவங்கள தேட சொல்லி அனுப்பி வச்சேன். 10 ரூபாய் அவங்கள பார்த்த உடனே எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் போலீஸ் போர்ஸ கூட்டிட்டு போய் அவங்கள பிடிச்சிருவேன். இது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். என்னது? 10 ரூபாய் பக்கத்துல இருக்கிற மலை பக்கத்துல விட்டுட்டு வந்துட்டாரா? அங்க போனா அவன் குழந்தையா மாறிடுவானே. நான் சீக்கிரம் போய் 10 ரூபாய் காப்பாத்தணும். சீக்கிரம் சார் நில்லுங்க, வந்துட்டேன். இந்த மாதிரி மலையில ஏறதுக்கு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா. என்னது இது? என்ன விழுதுக்கு? 10 இருடா, நான் வரேன். எங்கடா இருக்க? 10 எங்க இருக்க? எங்க? இல்ல, நண்பா இப்படி 10 குழந்தையா மாறாம கழுதையா மாறிட்டானு. நண்பா நண்பா, ஏன்டா இப்படி மாறின? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா நண்பா. பரிதாபமா இருக்கு. நீ எப்படி மாறின? ஏன் மாறின? சொல்லு நண்பா, சொல்லு. உன்னை எப்படி நான் பழையபடி மாத்த போறேன்னு எனக்கே புரியலையேடா. இந்த ஆள் ஏன் இப்படி ஓவர் மோஷன்ஸா பேசிட்டு இருக்கான்? எதுக்கு அழகானு தெரியலையே. 10 சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு வாடா. உன்னை பழையபடி மாத்தாம நான் சோறு தண்ணி சாப்பிட மாட்டேன்டா. உன்னை மாத்தறது தானே என் முதல் வேலை. சீக்கிரம் வாடா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுறா. சொன்னா கேள்டா. என்ன எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. கூட போய் பார்த்ததும் தெரியும். 10 கழுதி ஆயிட்டானே. வாடா 10 வா, சீக்கிரம் வா. இப்ப டின்னர் டைம் ஆகி வச்சா உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாடுறா. வந்து சாப்பிடு. பார்க்க வேற ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு இவனை சந்தோஷப்படுத்துறா என்ன? உக்காரு.
இங்க பாத்தியா பூரி உருளைக்கிழங்கு அப்புறம் சட்னி அப்புறம் ஊறுகாய் எல்லாமே இருக்கு. நான் ஒரு கழுத, நான் ஒண்ணும் மனுஷன் கிடையாதுப்பா. ஓ, தயவு செஞ்சு யாராவது இவருக்கு புரிய வைங்க. ஆஹா, உனக்கு புல்லு வேணுமா? நான் மறந்தே போயிட்ட பார்த்தலும் நீ கழுதையா மாறினதுக்கு அப்புறம் புல்ல தானே சாப்பிடுவேன், புரியவா சாப்பிடுவேன். இரு, நான் போய் உனக்காக புல்லு கொண்டு வரேன். இந்த புரிய அப்படியே வை. பச்சை பச்சையா இருக்கு புல்லு, இந்த சாப்பிடு. ஆஹா, எவ்வளவு பெரிய வாயி. பத்துல நீ போய் தூங்கு. நாளைக்கு காலையில டாக்டர் பூசணிக்காய் மண்டையில பார்த்தாங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். தூங்கு. குட் நைட். முதல் முறையா நான் மெத்தையில தூங்க போறேன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பத்தலோ? ஓகே ஓகே, நீ இன்னைக்கு மெத்தையில படுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற. பரவாயில்ல விடு. இன்னைக்கு ஒரு நாள் நீ மேல படுத்துக்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் கீழே படுத்துக்கிறேன். இதனால கீழே படுத்தா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, பத்தலோ ஈ காட்டு, பிரஷ் பண்ணிக்கலாம். பின்னாடி தேய்க்கூடாது. அடக்கடவுளே, இது என்னது? இருக்கிற பல்லெல்லாம் முதல்ல பிரஷ் பண்ணி எடுத்துடலாம்டா. அப்படிதான். இப்போ குளிச்சுட்டு உன்னுடைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ. நாம டாக்டர் பூசணிக்காய் மண்டையில போய் பார்க்கலாம். ஓகேவா? சரிடா. இவன் என்ன வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. முதல்ல இவன் கிட்டது நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணும். ஓடு. ஆஹா, ஓடிட்டானே. நில்டா 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 பத்தணும். சொன்னா கேள்டா. நில்டா. என்ன வேகமா ஓடுறான். நில்டா பத்தணும். சோம்பேறி நில்லுடா. ஐடியா சூப்பரு. என்னோட சைக்கிள். நில நில மரியாதையா நில. என் சைக்கிளை விட்டு போயிடா. மண்டையா பசலும் நில்லுடா. சொன்னா கேளு. ஆஹா, சூப்பர் ஐடியா. ஐயோ, புடிங்க புடிங்க புடிங்க. திருடா கயிறை கொண்டு போய்ட்டான். சீக்கிரம் புடிங்க. சும்மா கத்தாதிக்கமா. உங்க கயிறை நான் சாயங்காலமா திருப்பி கொண்டாந்து கொடுத்துறேன். முதல்ல என் நண்பனை நான் புடிச்சாகணும். நில்லுடா. இவன் நம்ம விட மாட்டேன் போல இருக்கு. இவன் என்ன பண்ணுன்னு தெரியலையே. இடுப்புல ஏறி உட்காரியா? எனக்கு சொல்றேன்ல, எனக்கு சொல்றேன்ல, இறங்க போறியா இல்லையா? ஆமா, இது எந்த இடம்? அத பாவி பத்துலு, நேத்துல இருந்து நீ எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஹா, எனக்கு தலைவலி உயிர் போற மாதிரி இருக்கே. சிங்கம் சார், நேத்து மலை உச்சியில இருந்து நான் தவறி கீழே விழுந்துட்டேன் சார். எனக்கு இப்பதான் சார் மயக்கமே தெளிஞ்சது. ராத்திரி முழுக்க நான் இதே இடத்துல தான் படுத்திருந்திருக்கேன் போல இருக்கு. ஆமா, என் கண்ணாடி எங்க போச்சு? அங்க பாத்தியா? ஸ்மக்லர்ஸ் ட்ரக்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா உட்கார்ந்திருக்க. அவங்க கூட அந்த ஜானு இருக்கா பாரு. வாங்க சார், சமுதாயத்துக்கு விரோதமா இருக்கிற இவங்க எல்லாம் வெளியில விடாதீங்க, உள்ள போடுங்க. சொன்னா கேளு. நில்லுடா. வேணாடா. ஆட்டாதடா. பயமா இருக்கடா. நான் உனக்கு உதவி பண்றேன்டா. சொன்னா கேளு. நீங்க மன்னிச்சிருக்க. சொன்னா கேளுங்க. பத்துலு சொன்னா கேள்டாடே. வேணாடா வேணாடா. ஆட்டாதடா. எல்லாரையும் அடிக்காதடா. ஒரே ஒரு தடவை டாக்டர் பூசணிக்காய் மண்டையில வந்து பாடுறா. உனக்கு எல்லாமே சரியாயிடும். பாரு பத்துலு, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மோட்டுவும் வந்துட்டான். வா போலாம். நாமளும் அவனுக்கு போய் உதவி செய்யலாம். வேணாடா வேணாடா. வேணாம்ன்றல்ல. பத்துல வேணாடா. ஏன்டா இப்படி எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னால எல்லாருக்கும் கஷ்டம். சொன்னா கேளுடா. வேணாடா. காலால் அடிக்காத. அவனை புடிங்க, காலை உடைங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சபாஷ் போட்டு, நீ எவ்வளவு சூப்பரான வேலை பண்ணிருக்க தெரியுமா? கலக்கிட்ட. இப்ப ஏன் திறமையை காட்டு. அம்மா
அட பாவி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். எதுக்காக அந்த கழுதைய வச்சு என்னையே அடிக்கிற? மோட்டோ எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ற? பத்துலு என் இடிப்பை உடைச்சு நீ எங்க தப்பிக்க பாக்குற? இந்தா. பத்துலு பத்துலு உன்னை பார்த்துட்டேன். பல்ல 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 பத்துலு பார்த்துட்டேன். பத்துலு ஜெய் ஹோ. பல்ல 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 மோட்டோ இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி சொல்றியாடா? அது ரொம்ப பெரிய கதை. நான் அப்புறமா மீட் பண்ணும்போது சொல்றேன். ஓகே. இவன் தான் அந்த பத்துலுவா. இவனா தான் அந்த மோட்டு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டனா. இவனை கண்டிப்பா அந்த மோட்டு பக்கத்துல அனுப்பி ஆகணும். அம்மா! அம்மா! ஆஹா, வாடா 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 பாசக்கார நண்பன்டா. ஓய், நீ அங்கே நில்லு. யாரும் இருக்கிற இடத்த விட்டு அசைய கூடாது. மோட்டு பத்துல வர்ற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்கணும். ஓ நோ, நீங்க வேணா இங்கே இருக்கப்பா, நான் அப்படியே ஓடிடுறேன். ஏய், ஸ்டாப். ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். இவர்தான் ரியல் ஹீரோன்னு சொல்றோம். மக்களின் ஆதரவு பெற்ற சூப்பர் டூப்பர் ஹீரோ. இவர் ஒரு தடவை கமிட் பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றாம விட மாட்டாரு. நானும் மக்கள் பேராதரவோட ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஒரு தடவை கமிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன யாராலையும் மாத்த முடியாது. நீ இந்த கமிட்மெண்ட் பண்ணிக்கிறன்னா எனக்கு முதல்ல சிலிண்டரை மாத்தி கொடுப்பா. அந்த கமிட்மெண்ட் மட்டும் நடக்கலன்னா நான் இந்த கடையை மூட வேண்டியதா. கேஸ்காரன் எனக்கு கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறான்? ஒரு தடவை அவன் சமோசா சாப்பிட வந்தான். நான் சமோசா தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்பையில இருந்து எப்ப கேஸ் கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்றான். நான் என்ன பண்ணுவேன்? அழாதடா சீக்கிரம் மண்டையா. நான் உனக்கு கேஸ் வாங்கி வந்து கொடுக்கிறேன். இது என்னுடைய கமிட்மெண்ட். மோட்டோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் பண்ணாத உன்னால நிறைவேற்ற முடியாது. பாரா பத்தல மண்டையா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. நீ கடா ராஜி, உங்களுக்கு கேஸ் கண்டிப்பா வரும். வருண்டா மண்டையா. என்னங்கண்ணா, உங்களுக்கு கேஸ் வேணுமா? ஓஹோ சாரி, ஆனா கேஸ் தீந்து போயிடுச்சே. என்னடா வீடா போனவனே, கேஸ குடுக்காம எங்கடா ஓடுற? மோட்டோ வண்டியை நிறுத்துறா. போறியா இல்லையா? மோட்டோ இங்க வா. என்னடா மண்டையா, ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டா அப்புறம் 10 மண்டையா இல்ல எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் இடுப்பொழும்பு போச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் போல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல மோட்டு, நீ கேஸ் கொண்டு வந்துட்ட. மோட்டோ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு. இனிமே யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிடா. என் இடுப்பு வாடா, கை தாங்களா அவுட் கூட்டிட்டு போடா. வீட்ல போய் சுடு தண்ணி ஒத்தர குடிக்கலாம். எங்கண்ணா வாயா. முடியாத காரியத்துல எதுக்குடா பண்ற? மோட்டு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? தாராளமா பையா. சொல்லிட்டு அப்புறம் பண்ணாம போனேன். ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஏன் பேச மட்டும் இல்ல எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். சொல்லுங்க என்ன பண்ணணும்? புயல் வந்ததுனால என் வீட்டு மேல இருக்கிற டைல்ஸ் எல்லாம் தனித்தனியா போயிடுச்சு. அதை சரி பண்ணி கொடுக்கறியா? இல்லனா மழை பெய்யும் போது தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும். அவ்வளவுதானே.
நீ டைல்ஸ் சரி பண்ணிட்டு இருக்கியா இல்ல என்ன ஹாஸ்பிடலுக்கு அனுப்புற வழிய பாத்துக்கிட்டு இருக்கியா? சாரியா பாக்ஸர் அண்ணாச்சி சாரி. என்னடா இங்க யூட்ட நடிக்கிறேன் நான் என்னடா போடுற? அவ டைல்ஸ் வைக்கிற வரைக்கும் உனக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். ஒழுங்கா டைல்ஸ் வையே, இல்ல இவனுக்கு அடி விழும். ஜாக்கிரதை, சரியா? மோட்டோ நீ பாட்டு கமிட்மெண்ட்ட பண்ணி விட்டுட்ட. இவன் பார் கறி கடையில தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுட்டான். மோட்டோ நிறுத்து, இந்த வேலையை முதல்ல நிறுத்து. இத உன்னால நிச்சயமா finish பண்ண முடியாது. நிறுத்துடா. இவன் வாயிலே குத்துறான்டா. என்னடா பண்றது? கீழே விழுந்துருவேன். பாக்ஸர் மணியா, என் கமிட்மெண்ட்டை நான் நிறைவேற்றிட்டேன்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. மோட்டோ ப்ளீஸ் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் குடுறா. இனிமே யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு கமிட்மெண்ட் குடுறா. வாடா பத்துலோ, இனிமே உன்னை ஜாக்கிரதையா நான் பாத்துக்கிறேன்டா. சார் பாஸுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். ஜான் ஆகப்போறான் டான், ஜான் ஆகப்போறான் டான். சூப்பர், நல்ல பிளான். ஜாலிலோ ஜிம்கானா. பெருசு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு தம்பி, என்னோட பாஸ் ஒரு பயங்கரமான ஆளு கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான். நான் அவரை காப்பாத்தணும். என்னோட பாஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா? அந்த பயங்கரமான பரதேசி கிட்ட இருந்து உன் பாஸ காப்பாத்த வேண்டியது என்னுடைய வேலை. மக்களை காப்பாத்துறதா என் கடமைய. தம்பி, அப்புறமா நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டல்ல? ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டேன்னா அப்புறம் இந்த பத்துல மண்டையா இல்ல எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா என்னோட பாஸ் ஜானி, ஜான் த டான். அவரு அந்த சிங்கம் தான் புடிச்சு வச்சிருக்காரு. இப்ப நீ கமிட்மெண்ட் கொடுத்துட்டல, அதனால நீ காப்பாத்தி தான் ஆகணும். எப்படி? பாத்தியா மோட்டோ, இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா? என்ன பண்றது? பத்துலு, தேவையில்லாம கமிட்மெண்ட கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். நீ தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியும்ல. ஐடியா. இந்த ஐடியாவை மட்டும் நாம ஒர்க் அவுட் பண்ணா அந்த டண்டன கண்டான் கடைசி வரைக்கும் நம்மள மறக்கவே மாட்டான். காதை கூட அந்த பிதுங்க வைத்து மண்டப்பையில நீ கிளம்பு. நான் அந்த குட்ட ஜானை எப்படியாவது அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து வாழ்நாள் முழுக்க காப்பாத்துறதா உறுதி அளிக்கிறேன். போயிட்டு வா. பாஸ் தப்பிச்சிருவாரு, பாஸ் தப்பிச்சிருவாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுடைய நண்பன் இங்க இருக்கா. அவனை நாங்க கூட்டிட்டு போலாமா? தயவு செஞ்சு எங்களை படிச்சிருக்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கங்க. இது உங்களோட செயலு சார். உங்களோட ஃப்ரெண்டு யாரு சொல்லுங்க. எங்களுடைய நண்பன் அந்த குட்டப்பைய ஜான் தான். அவனை கூட்டிட்டு போக தான் நான் இங்க தனியா தலையோட வந்திருக்கேன். இல்ல இல்ல, அது என்னோட நண்பன் கிடையாது. சிங்கம் சார், என்ன வெளியில அனுப்பாதீங்க. நான் போக மாட்டேன். வெளியே போ. தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியே போ. ஜான், ஐ ரிக்வெஸ்ட் யூ, ஐ பெக் யூ, உன்னை கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு போயிடு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடு. எனக்கு போக விருப்பம் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. லாக்அப் காலியா இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. காலியா எங்க இருக்கு? அதுக்குள்ளதான் நாங்க இருக்கோமே. சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. வாடா குட்டை, வாடா. வாடான்றேல்ல சோம்பேறி. வாடா. கிளம்புடா குட்டை, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு. நீ என் கூட வரணும். என்ன எதுக்காக மோட்டோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த?
மோட்டு பத்துலு நீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட கமிட்மெண்ட்டை நீங்க 2 பேரும் நிறைவேற்றிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த சிங்கம் சார் கிட்ட இருந்து வாழ்நாள் பூரா உன்னை காப்பாத்துறதா கமிட்மெண்ட் கொடுத்திருக்கேன். நீ இங்க இருந்து வெளியே போனா அவர் உன்னை புடிச்சு லாக்கப்ல போட்டுருவாரு. அதனால நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இனிமே நடப்பது எல்லாமே நன்மைக்கு. உள்ள போடா. போடா குட்டை. என்ன பண்றீங்க 2 பேரும்? வேணா விடுங்க, என்ன விடுங்கடா. நம்பர் 1 நம்பர் 2 என்ன காப்பாத்துங்க. நம்பர் 1 நம்பர் 2 சோம்பேறிக்கு சோறு வித்தவனுங்களா, இனிமே என் கண்ணுல மாட்டீங்க. உங்களுக்கு இதே நிலைமைதான். ஓடுங்கடா இங்க இருந்து, ஓடுங்க. ஜான் ஜான், சிங்கம் சார் போலீஸ் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் நீ உள்ள இருந்துகிட்டே குரல் கொடுத்துக்கிட்டே இரு. அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே உள்ளதான். ஒரு 20-25 வருஷம் மட்டும் தான். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா வெளியில சுத்தலாம்டா. 20-25 வருஷமா மாட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. நம்பர் 1 நம்பர் 2 போலீஸ கூப்பிடுங்கடா. ஐடியா. என்ன போலீஸ்காரங்க நீங்க எல்லாம்? போலியான பேய கூட உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாதா? சரியான லூசுங்க. அவங்க மோட்டு பத்துலோ மாறு வேஷம் போட்டுட்டு இங்க வந்தாங்க. ஆனா நான் நல்லவன், அதனாலதான் இங்கேயே திரும்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப டீசென்டானவன். சரி, நீங்க போய் ஜெயில நல்லா பூட்டி வைங்க. அவங்க திரும்பி வந்துட போறாங்க. அடக்கடவுளே, இந்த ஜானுக்கு என்ன ஆச்சு? அது ஒரு மிகப்பெரிய கதை சார். இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவேன் சார். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற கமிட்மெண்ட். என்னது மறுபடியும் கமிட்மெண்ட்? சாரி சாரி சிங்கம் சார். டாக்டர் ஜெட்கா, உங்களோட இந்த கலர் சேஞ்சிங் கேமராவால இந்த கார்டன்ல இருக்க எல்லா பூக்களோட கலரையும் வேற நிறத்துக்கு மாத்த முடியும்னா மந்திரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, அவரு பல கோடி ரூபாய் ஃபண்ட் நமக்கு பினான்ஸ் பண்ண போறாரு. அத வச்சு நாம இங்க நிறைய கார்டனை உருவாக்கலாம். அப்புறம் இந்த புர்புரி நகரத்தை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கிடலாம். என்ன சொல்றீங்க? ஓ மேயர் சார், இப்போ என் கேமராவோட கலர் சேஞ்சிங் மேஜிக்க பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ரோஜாப்பூ ரெட் கலர்ல இருக்குல்ல, இப்பவே நான் இத பச்சை கலரா மாத்துறேன். அடடா, என்ன பிரமாதமான கேமராவா இருக்கு. நான் இன்னைக்கு சாயந்தரமே மந்திரிய வர சொல்லிடுறேன். தேங்க்யூ டாக்டர் ஜெட்கா, தேங்க்யூ வெரி மச். பூசணிக்க முடியாத குர்ரா, நான் இங்க இருக்கிற எல்லா பூவோட கலரையும் மாத்திடுறேன். கச்சா கச்சா, சிகப்பு கலர்ல சூர்யா காந்தியா? டாக்டர், நீங்க உண்மையில ஜீனியஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், விடு விடு. வில்லங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்றது? என்னடா ஆச்சு? ஓஹோ, என் கேமராக்கு என்னாச்சு? என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டு? பல வருஷங்களா கடினமா உழைச்சு இந்த கேமராவை உருவாக்குனேன். ஆனா ஒரு நிமிஷத்துல இதை இப்படி உடைச்சு நாசமாக்கிட்டியப்பா. எனக்கு கண்ணு பயங்கரமா வலிக்குது. சரி சரி, மெதுவா கண்ணை திறந்து பாரு, நான் செக் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு மோட்டு? உன் கண்ணு நான் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, உனக்கு கண்ணு தெரியுதா? அதெல்லாம் நல்லா தெரியுதுடா பூசணிக்க மாட்டேங்க. ஐ எம் சாரி, ஐ எம் வெரி சாரி. உங்க கேமராவை நான் உடைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பூசணிக்க மாட்டியா, ஏன்டா 1940க்கு போனேன்? அட, என் கேமரால உள்ள கலரை மாத்துற கெமிக்கல் உன்னோட கண்ணுக்குள்ள போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இப்போ நீ யார பார்த்தாலும் அவங்க கலரை உன்னோட கண்ணுக்குள்ள நீ இழுத்துக்கிட்டு அவங்கள நீ பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திருவ மோட்டு. கச்சா கச்சா, முதல்ல இவனை இங்க இருந்து துரத்தணுமாப்பா, இல்லனா ஒட்டுமொத்த ஊரையும் இவன் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திடுவான். ஆமா, இல்ல அப்படிலாம் நடக்க கூடாது. நீ சொன்னது தப்புன்னு சொல்லடா மாட்டியா? கச்சா கச்சா, என்னோட கலர் உலக திரும்ப குர்ரா. டாய் டாய், என்னோட கலர்
எனக்கு வேணும் அப்பா. டேய் பத்துல மண்டையா சீக்கிரம் நண்பா ஏதாவது பண்ணுடா. நீ என்னைய விட்டு வைக்கலையா? டாக்டர் ஜட்கா சார் ஏதாவது பண்ணுங்க. முதல்ல நாம இங்க இருந்து இவனை கூட்டிட்டு போகணும்பா, இல்லன்னா அப்புறம் இந்த கார்டன் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பைசா கூட டொனேஷன் கிடைக்காது. சீக்கிரம் என்ன குணப்படுத்துங்க. பூசணிக்கா மண்டையா என்ன குணப்படுத்துறா. மோட்டு அப்படி இவன் தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். அவனை விடக்கூடாது, சீக்கிரம் வாங்க. ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருக்கான். டேய் நில்ல மோட்டே. சிங்கம் சார் என்ன காப்பாத்துங்க. டேய் நில்லுடா மோட்டு. மோட்டு நில்லு, மரியாதை நில்லு. என்ன ஆச்சு? அட கடவுளே, என்னோட கலரையும் திருடிட்டியா? நீ கலர் திருடா. உன்னை நான் ஜெயில போடாம விட மாட்டேன். வாடா சோம்பேறி. ஏய் நில்லு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்லு. பாக்ஸர் அண்ணாச்சி என்ன மன்னிச்சிருங்க. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. தேங்க்யூ. டாக்டர் ஜட்கா என்ன பண்ண போறீங்க? அந்த மோட்டோ இங்க இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே அப்பா. அதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்கு. நாம எல்லாருமே என்னென்ன கலர்ல இருந்தோமோ அந்த கலர் அடிச்சுக்கிட்டு பழைய கலர்ல மாறிடலாம். அந்த மந்திரி இங்க வர்றதுக்குள்ள எல்லா இடத்தையுமே கலர்ஃபுல்லா மாத்திடலாம். மந்திரி வந்து போனதுக்கு அப்புறமா டாக்டர் ஜட்கா எல்லாரையுமே பழையபடி மாத்திடுவாரு. இது டைமிங். பார்த்தோம், உன்னோட ஐடியா உண்மையிலேயே சூப்பரா இருக்குதாப்பா. ஓகே ஓகே, வாங்க எல்லாரும் போயிட்டு கலர் அடிக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். We are ready. முடிஞ்சது முடிஞ்சது, கரெக்டா இருக்கு. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன துரத்திட்டாங்க. இனிமே நான் எங்க போவேன்? உங்களை மாதிரி பறவைகள் தான் இனிமே எனக்கு நண்பர்கள். பத்துல கூட என்ன வேண்டான்னு போயிட்டானே. ஆஹா, இங்கேயும் நமக்கு அடி விழும் போல இருக்கு. என் பசங்க கிட்ட இருந்து போயிடு. யாருன்னு எதுக்கு நீங்க வந்திருக்க? சின்ன முன்னாப்பா, நான் இவங்களோட அம்மா. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? சின்ன முன்னுவோட அம்மா கருப்பா இருப்பா. நீ எப்படி வெள்ளையா மாறின? சொல்லு. என்ன போய் சொல்றியா? நான் எப்படி இவ்ளோ அழகா மாறினேன்? ஓ மை சுன்னு, ஓ மை முன்னு, நான் எப்படி இவ்ளோ அழகா மாறினேன்? தேங்க்யூ ஆண்டவா, தேங்க்யூ. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்க. உங்க குடும்பத்துல இப்ப நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கே நான் தான் காரணம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய், எல்லாம் உன்னோட வேலை தானா? அப்ப என்னையும் எல்லாரையும் வெள்ளையா மாத்து. என் பசங்களையும் வெள்ளையா மாத்து ப்ளீஸ். ஏய், தடு மடு பிடு குடு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க வந்து ஒரு அதிசயத்தை பாருங்க. ஆண்டவர் நமக்காக ஒரு தூதுவனை அனுப்பிச்சிருக்காரு. இவன் நம்ம கலரை மாத்துறான். ஏய், எங்களையும் வெள்ளையா மாத்து. வெள்ளையா மாத்து, எல்லாரையும் வெள்ளையா மாத்து. இங்க இருக்க எல்லாரையும் மாத்திதான் ஆகணும். டேய் மோட்டு, மம்பள மாட்டிக்காதடா, தப்பிச்சு ஓடிடு. இல்லனா எல்லா காக்காவும் வந்து கலரை மாத்த சொல்லி தொந்தரவு பண்ணும். எல்லாரையும் வெள்ளையா மாத்திட்டு போ, சொன்னா கேளு. என்னாலயே இத நம்ப முடியல. எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. நீ திடீர்னு எப்படி இவ்வளவு அழகா மாறின? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஓடுக்கண்ணா ஓடிடு. இல்லனா காட்டுல இருக்கிற எல்லா யானையும் உன துரத்த ஆரம்பிச்சிரும். எஸ்கேப். காக்கா எல்லாம் துரத்துது. யானை, அந்த ஆளை போய் தடுத்து நிறுத்து. அவன் தான் நம்ம எல்லாரையும் வெள்ளையா மாத்துறான். அவனை போய் புடி. இல்ல இல்ல, நான் இல்ல. என்ன துரத்தாதீங்க. நம்மளோட அழகான கலர் எங்க போச்சு? அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை தப்பிக்க விடாதீங்க. ஆஹா,
ஆஹா புளியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சா? ஏற்கனவே டெல்லி ஜூல இந்த மாதிரி தான் ஒருத்தரை துரத்தி கொண்டுடுச்சு. நம்மளையும் கொண்டு போல இருக்கு. என் கலர்லாம் எங்க போச்சு? காப்பாத்துங்க பத்லு, காப்பாத்துறா. அற்புதம் அற்புதம். இந்த கார்டன் ரொம்ப ரொம்ப அழகா தெரியுது. எல்லாரும் தயாரா இருங்க. மந்திரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்து நமக்கு நிறைய பணம் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் இந்த புர்புரி நகரம் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாற போகுது. காப்பாத்துங்க பத்லு, எங்கடா இருக்க? காப்பாத்துறா. பத்லு, சிங்கம் சார் காப்பாத்துங்க. இத்தனை விலங்குகள் இங்க எப்படி வந்துச்சு? எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. ஆஹா, விலங்குகள் காக்கா குருவியை கூட இந்த மோட்டு பைய விட்டு வைக்காம இப்படி பண்ணி வச்சிருக்கானே. எல்லா மோட்டு மேல கோவத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்மள விட்டுருச்சு போல இருக்கு. இல்லனா எல்லாம் சேர்ந்து நம்மள கஞ்சி காய்ச்சி இருக்கும். எங்க? ஆஹா! என்ன இது? எப்படி விளையாச்சு? இதுக்கு காரணம் யாரு? இப்போ மட்டும் மந்திரி வந்தார்னா நமக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோட்டு தான். அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, என்னோட பண்டு போச்சு. ஆஹா, என் கண்ணு போச்சு. ஆஹா. எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. தேங்க்யூ தேங்க்யூ மோட்டோ. நம்ம ப்ளூ கலர்ல மாறிட்டோம். என்ன இது? நாம புலி மாதிரி மாறி இருக்கோமே. அடடா அடடா அடடா, இந்த மாதிரி ஒரு ஊரை இருக்கு நான் பார்த்ததே இல்லப்பா. மே சார், என் ஆபீஸ் வந்து பாருங்க. ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு செலவாக மாட்டேன் என்கிட்ட சொல்லுங்க. உடனே கூட்டுறேன். வேலையை ஆரம்பிச்சிருங்க. மோட்டோ வாழ்க, நம்ம மோட்டோ வாழ்க, மோட்டோ வாழ்க, நம்ம மோட்டோ வாழ்க. என் நண்பன் மோட்டோ மட்டும் இங்க வரலனா இந்த அழகான விலங்குகள் பறவைகள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. மோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிட்டான். ஆனா நம்ம எல்லாரையும் கலர்ஃபுல்லா மாத்திட்டானே. இவன் ரொம்ப குஷியா இருக்கான். நான் மோட்டுவ கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நிச்சயமா ஒரு நல்ல பரிசை வாங்கி தருவேன். கங்க்ராட்ஸ் மோட்டு. இது என்னுடைய கடமை சார், கடமை. அட சிங்கம் சார், இத பாருங்க. இது பாக்குறதுக்கு சின்ன சிப்பாட்டம் தான் தெரியும். ஆனா இத வச்சு நாம மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். நான் ஒண்ணு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆபத்தான நேரத்துல இது நமக்கு உதவும் தெரியுமா? நமக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வரப்போகுதோ அந்த நேரத்துல இது ரிங்காக ஆரம்பிச்சிரும் சிங்கம் சார். அதுக்கப்புறம் நாம அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் தெரியுமா? அதே கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. இத நான் எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். திருட வந்து அடுத்த நிமிஷமே நமக்கு அது காட்டி கொடுத்துரும். அப்புறம் ஈஸியா அவனை பிடிச்சிடலாம். இந்த லேப் வெடிக்க போகுது. இது என்னப்பா லேபே வெடிச்சிரும்னு சொல்லுது. ஆனா எல்லாமே கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பூசணிக்கா மண்டையா எப்படா இருக்க?
புகையே எந்த அடிக்க போகுது. கஜா கஜா யோ டாக்டரே நீ கொடுத்த சிப்பு நல்லா தயா வாங்கி கொடுக்குது சூப்பரா வேலை செய்யுது நான் உன்னை என்னமோன்னு நினைச்சிட்டேன்பா ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இப்ப இந்த சிப்பை எடுத்துட்டு போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என்ன எந்த ஆபத்தும் நெருங்காது. என்ன நான் சொல்றது, நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த சிப் என்ன ஆபத்தை நெருக்குதுன்னு சொல்லிடும். நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எல்லாம் ஒரு பொழைப்பாடா அம்மா Hey, stop! Stop in the name of law! சரி அம்மா அம்மா நாங்க மட்டும் குறைஞ்சவங்களா வரோம் ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இனிமே யாரும் என்ன பிடிக்க முடியாது. அப்படி ஆபத்து என்ன நெருங்கி வந்தாலும் இந்த சிப் அடுத்த செகண்ட் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துடும். அடேங்கப்பா, எங்க எங்க ஆபத்து இருக்கு. இங்க நான் தான் போலீஸ். அப்ப இந்த சத்தம் எங்க இருந்து வருது? வாய மூடு, சும்மா இரு. நீ இனிமே ஆபத்து ஆபத்துன்னு கத்துன அது எனக்கு மட்டும் இல்லாம அந்த சிங்கக்கும் கேட்டுடும். அவன் வந்து என்ன புடிச்சிடுவான். சோ சும்மா இரு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்னுடுங்க, இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். ஓடாதீங்க, நில்லுங்க. ஏய், ஏய். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் 58 வியாதிகள் வருவதை தடுக்கலாம். இந்த சிப் என்கிட்ட இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது என்ன காப்பாத்துறதுக்கு பதிலா என்ன மாட்டி விட்டுடுது. ஏய், ஏன் இப்படி பண்றீங்க? எலி உள்ள புகுந்துடுச்சு. ஏய் மோட்டோ, அதுல ஒரு எலி சுந்தர டிராவல்ஸ்ல நடிச்ச எலி மாதிரியே இருக்கு. அட நண்பா, இது என்னது? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார் கண்டுபிடிச்ச சிப்பு உன் வயித்துக்குள்ள எப்படிதான் போச்சுன்னு சொல்லு மோட்டோ. உன் வயித்துக்குள்ள இருந்து தான் அந்த சைரன் சத்தம் சவுண்டா கேக்குது. பாரு, உன் பானைக்குள்ள இருந்து தான் அது கேக்குது. என்னடா அப்படி பாக்குற? வெளியே வந்த கண்ணா. இப்ப கடையெல்லாம் நமக்கு என்ன ஆபத்து சொல்லிடா மோட்டோ. அது இதுதானா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என் மண்டையில எதுவும் விழல. ஏற்கனவே கவுத்த மாதிரி தான் இருக்கு. போ. அந்த டாகி எப்படிடா மேல போச்சு? இதோ இருக்கு. ஆஹா, அது மேல இல்ல, கீழே தான் இருக்கு. சரி, மோட்டோ. மாட்டினா ஒரு பக்கம் காணாம போயிடும். எந்த இது வாயிடு அந்த டாக்கிக்கு. பாத்து பாத்து.
மரியாதையா வாய மூடு. ஊர் ஜனங்கள்லாம் வராங்க. நிறுத்து, 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 நிறுத்து. மேல இருக்கானுங்க பாருங்க. ஏய், வாங்க. மேல போங்க, சீக்கிரம் ஏறுங்க. என்னத்த பண்ணிட்டோம் இப்படி வரட்டாங்க சீக்கிரம் வந்துரு போட்டோம் அதான் சிங்கம் சார் வராரு. சிங்கம் சார், அவனை பிடிங்க. சார் ப்ளீஸ் சார் என்ன இங்க வந்து எல்லாம் போட பாருங்க ஒதுக்கி போட்டோம் என்ன காப்பாத்துக்க அம்மா. எங்கேயோ கேட்ட குரல் இட்லி, தோசை, சாம்பார் காப்பாத்துக்கடா டேய். அம்மா சட்னி. யார் பெத்த புள்ளையோ பாவம் பாருங்க, விடக்கூடாது. என்னடா ரவுண்ட் ராலி போட்டுக்கிட்டீங்க ஏய் சொல்லுங்க. ஏய் 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 மெதுவா மெதுவா ஆமே அடிங்க கையை விட்டு அடிங்க ஆமா வேணாம் வேணாம் அங்கெல்லாம் அடிக்காதீங்க ஏய் வேணாம் நிறுத்துங்க. உங்க வீரத்தை எங்க சிங்கம் சார் கிட்ட காட்டி பாருங்கடா நீயும் வா, இவனை போட்டு நல்லா கும்பிடுங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஏய் சொன்னா கேளுங்க வேண்டாம். ஏய் நான் போலீஸ்கா. அடிக்காதீங்கடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. மத்தவங்க ஏதாவது யோசிடா. ஐடியா சமோசா என்கிட்ட இருக்கிறத நான் மறந்தே போயிட்டேனே இந்தடா ஊக்க மருந்து சாப்பிடுறேன் நிறுத்துங்கடா. இந்த வாங்க சிங்கி உனக்கு இன்னைக்கு தான் சங்கு. மோட்டு பத்துலு இங்க என்ன நடக்குது? ஓ வயித்துல இருந்து வெளியே வந்து ஏன் வயித்துக்குள்ள போயிடுச்சு. சிங்கம் சார் அது ஜட்கா சார் கண்டுபிடிச்ச ஷிப்பு அது மோட்டோட வயித்துக்குள்ள இருந்து உங்க அண்டா வாய்க்குள்ள விழுந்துருச்சு சார் பாத்து என்னது? என்ன சொன்ன? ஆபத்து அடையாளம் காட்டுற அந்த ஜீப் மோட்டுவோட வயித்துல இருந்து என்னோட வயித்துக்குள்ள போயிடுச்சா? என்னடா நடக்குதுங்க சிங்கம் சார் இனிமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராது. ஆனா ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில வெறும் ஆபத்து தான் இருக்க போகுது. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆபத்து இல்ல, பேராபத்துடா. மோட்டோ அடுத்து அவருக்கு ஆபத்து மேலே சுடுவாரு இளநீ மண்டையில விழ அந்த கேப்ல எஸ் ஆயிடலாம் மாட்டோம் ஓடிடலாம் மாட்டோம் நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நடக்கிறத முன்னாலேயே கணிக்கிற சக்தி இருக்குடா இந்த பத்துலோக்கு எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் கத்தாம அமைதியா இரு. நெல்லுங்க. அடே மோட்டோ சீக்கிரமா எந்திரிடா வீட்டை சுத்தம் பண்ணிடலாம் போன போகிக்கு அப்புறம் இந்த வீட்டை நம்ம சுத்தம் பண்ணவே இல்ல மோட்டோ அதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்டா. அதுக்குள்ள என்னடா அவசரம்? மோட்டோ அர்த்தம் இல்லாம பேசாத நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கே பண்ணிடணும் இன்னைக்கு பண்ண வேண்டியதை எப்போ எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாதுடா வீங்கன கண்ணா எந்த வேலையை தள்ளி போட்டாலும் வாழ்க்கையே நம்ம தள்ளி போடுறோம்னு அர்த்தம் புரிஞ்சுக்க அதனாலதான் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க பெரிய சாதனை பண்ணவங்க எல்லாம் டைமை ஃபாலோ பண்ணிருக்காங்கடா புரிஞ்சுக்க நான் உனக்கு நல்லதுதான் சொல்றேன் பங்க்சுவாலிட்டி எங்க பாட்டங்காலத்துல இருந்து ஊறி போனதுடா இந்த உடம்புல. டேய் நீ வேணா ஒண்ணு பண்ணு. நீ முதல்ல பெருக்க வேண்டிய வேலையை பாத்துக்க. நான் என் வேலையெல்லாம் இப்ப ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிடுறேன் பாரு. அப்படி அடுத்தவங்க அறிவுரையை கேக்குறவங்க நல்லா இருப்பாங்க மோட்டுவும் அதே மாதிரி தான் போல இருக்கு நான் சொன்ன உடனே மாறிட்டேன் என்னது இது அது ஒண்ணு இல்லடா. பங்க்சுவாலிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இல்ல. காலையில சாப்பிட வேண்டிய சமோசாவை ராத்திரியா சாப்பிட்டோம்னா ஒரு வேலை மிச்சமாகும்ல, டைம் சேவ் ஆகும்ல. எல்லாம் நல்லா வருவேன் மோட்டோ இப்ப பாரு. ஆமா இப்ப Dress மாட்டிட்டு எங்கடா கிளம்புற ஜாகிங் போக போறேன்டா. நாளைக்கு காலையில போக வேண்டிய ஜாகிங் இப்ப பண்ணிட்டா ஒரு நேரம் மிச்சமாகும்ல. அதாவது விடுஞ்சது பண்ண வேண்டிய வேலையை இப்பவே பண்ணிடுறோம். எப்படி சூப்பரா? உனக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ண பாரு என்ன கேட்கணும்டா ஆமா ஐடியா இன்னொரு அட்வைஸ் மோட்டோ நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நீ தூங்க தானே போற அது இப்போ தூங்கிடு உனக்கு தானே டைம் மிச்சம் நான் சொல்றத நீ கேட்டீனா கூடிய சீக்கிரத்திலேயே நீ மிகப்பெரிய ஆளா வளர்ந்துருவேன் மோட்டோ ஆமாடா கரெக்ட்.
சீக்கிரமா வா, நாம தூங்கி டயத்தை மிச்சம் பண்ணலாம். நான் இப்ப தூங்க போறேன். குட் நைட். அதுக்குள்ள கொரட்டை வரைக்கும் போயிட்டான். ஹலோ பாக்ஸர் அண்ணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது சப்பாத்தியா? ஏங்க என்ன கிண்டல் பண்றீங்க? நீங்க இங்க இருந்து காரை தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா போய் சொல்றீங்க. அதான் கண்ணுக்கு தெரியுதுல, அப்புறம் என்னடா சும்மா என்ன பண்றீங்கன்னு கேள்வி. போய் நேரத்தை வீணாக்காம வேலையை பாருங்க. நாளைக்கு நான் கார் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போகணும். அண்ணாச்சி, நீங்க தான் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நீங்க எந்த வேலையை தள்ளி போடக்கூடாது, அதை இன்னைக்கே செஞ்சாகணும். நன்றே செய், ஒன்றே செய், அதிக இன்றே செய்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டதில்லையா? அதாவது நாளைக்கு நீங்க எந்த வேலையை தள்ளி போடாம உடனுக்குடனே செய்யணும். நீங்க நாளைக்கு போக போற லாங் டிரைவ் இன்னைக்கே போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். உடனடியா கிளம்புங்க, போயிட்டு வாங்க. பாய். ஏய் மோட்டோ, நீ என்னடா பண்ண? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் இவர் பிராக்டிஸ் நம்ம உடம்புல குத்தி தான் பண்ண போறாரு மோட்டோ. திரும்ப எதுக்காக நான் வந்து அடிக்கணும்? அடிக்கிறது முடிவு பண்ணா இப்பவே வந்து அடிக்கலாம்ல பாக்ஸர். எங்களை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்பவே வந்து அடிக்க. நாளைக்கு வந்து அடிச்ச நேரத்தை வீணாக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் உடனே செய்யணும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொல்றதா கரெக்ட்னு எனக்கு தோணுது. உங்களை கையோட எடுத்துட்டு போய் ஒரு வாரம் வச்சு அடிக்கிற வாங்கடா. முதல்ல காரை பிடிக்கிறேன். முதல்ல 2 பேரும் நீங்க காரை பிடிக்கடா. அப்பதான் என்னால உங்களை நல்லா அடிக்க முடியும். எங்கடா போதே? கீழே சிங்கம் சார். அட கடவுளே, மோட்டு பத்துல தான் இன்ஸ்பெக்டர் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க போல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல சிங்கம் நீ உன்னை காப்பாத்திக்கோன்னு அர்த்தம். அவனுங்க உன்னை தாக்க போறானுங்க. ஆனா இவனுங்க எங்க இருந்து தாக்க போறாங்கன்னு தெரியலையே. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இறங்குங்கடா, இறங்குங்க. எங்க போயிட்டாரு? உங்க 2 பேரையும் நான் ஜெயில தூக்கி போட்டுருவேன். இல்லைங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் மோட்டு பத்லு தானே? இதுக்கு காரணம் வேற யாரா இருக்க முடியும்? அவனுங்க என் வாழ்க்கையில எப்ப வந்தாங்களோ அப்பத்துல இருந்து ஆக்சிடென்டா நடந்துகிட்டு இருக்கு. அம்மா. அடோ, என்னப்பா மோட்டு பத்துல புது வண்டி வாங்கி இருக்கீங்களா என்ன? இதுல இன்ஜின் இல்ல, கிளட்ச் இல்ல. சமோசா குடுறா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அதுக்கான பணத்தையும் வாங்கிக்க. அட, நம்ம அப்படியே பழகி இருக்கோம். முதல்ல சமோசா, அப்புறமா பணம். எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்க போறோம், அப்புறம் கொடுக்க போறோம். பணத்தை இப்பயே வாங்கிக்கங்க, டைம் மிச்சமாகும்ல. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. சரி, ஓகே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மரியாதையா பணம் கொடுக்கறதா இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. என்னடா டிராமா பண்றீங்களா? ஓடு, ஓடு. தில் இருந்தா மறுபடி வாங்க, அப்ப பேசிக்கிறேன். இனிமே பணம் கொடுப்பியா? நில்லுங்க, நில்லுங்க 2 பேரும். சிங்கம் சார், சிங்கம் சார், மோட்டு 10 ரூபா பிடிங்க. எங்கேயோ தப்பு நடக்க போகுது. ஏன்னா அவங்களே வந்து பணம் கொடுத்தாங்க. சீக்கிரமா செக் பண்ணுங்க. அந்த பணம் டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம். அவனுங்க எங்க? அந்த பக்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, மலைப்பகுதியை சுத்தி பாக்குறதுக்கு நீயும் எங்க கூட வரியோ? என்னது மலைப்பகுதிக்கா? எதுக்குடா? அந்த மலைப்பகுதியில ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னாங்கப்பா. எனக்கு ஒரு தடவை அந்த மலைக்கு போய் நம்ம பார்த்துட்டு வரலாமாப்பா. அப்புறம் தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அட வாங்கோப்பா, ஜாலியா ரைடு பண்ண மாதிரி இருக்குமல்லே, வாங்கோ. சார் பேசுனது போதும், சீக்கிரம் வண்டி எடுங்க. மோட்டு பத்லு அங்க இருக்காங்க பாருங்க சிங்கம் சார். நாம சத்தம் போடாம போய் அவங்கள பிடிச்சாகணும். நாம வரோங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, நிச்சயமா சொல்றேன், அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஆபரேஷனை ரொம்பவே சைலண்டா பண்ணலாம். என்ன? லெட்ஸ் கோ.
எகிரி புடி. பாக்ஸர், எனக்கு இப்ப கத்தணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப பயமா வேற இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சிங்கம் சார், கண்ட்ரோல். நாம முதல்ல அவனுங்க 2 பேரையும் பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கத்தி கூச்சல் போட்டு அடிக்கலாம், சரியா? ஆமா, இதோட டிக்கி எப்படி திடீர்னு ஓபன் ஆச்சு? ஒருவேளை கார்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா? நாளைக்கு தான் என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். சொல்லிருக்க மாட்டேங்க, எதோ பண்றதா இருந்தாலும் இன்னைக்கே பண்ணணும். நாளைக்குன்னு நாளை தள்ளி போட கூடாது. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒன்றே செய், நன்றே செய், அதிகம் இன்றே செய்ன்னு சொல்லிருக்காங்கல்ல. இது நான் பண்றேன். என்ன காரியம் பண்ண வேண்டாம். இப்பவே என்ன ஆச்சுன்னு பேரண்ட திறந்து செக் பண்ணலாம். டிக்கி எதுக்காக ஓபன் ஆச்சுன்னு இப்ப கண்டுபிடிச்சிடுறேன். ஐயோ மோட்டோ, இப்ப நீ என்னடா பண்ற? அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு காரோட சாவியை என்கிட்ட கொடுத்துரு மாட்டு. உடனே காரை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் பா. சீக்கிரம் கொடு மாட்டு. இந்த சிங்கமால இதுக்கு மேல சைலண்டா இருக்க முடியாது, புரிஞ்சுதா? நீங்க சொல்றது உண்மைதான் சார். கையை ரெண்டு தாவே வைக்க. ஆஹா, பறந்து போடு. ஐடியா என்னங்க? சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இது என்னோட ஆர்டர். இந்த நேம் ஆஃப் லா. அம்மா, திடீர்னு நீங்க எங்க இந்த பக்கம்? முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, மத்தது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். கைய கொடு. சரி கபடியா, நீ காரை ஓட்டிக்கிட்டே இருடா. நான் அதுக்குள்ள பேரண்ட ஓபன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிடுறேன். ஓபன் இட். மோட்டு, அது எதுக்கு இப்ப தேவையில்லாம ஓபன் பண்ணு? அடே மோட்டோ, உனக்கு விக்கெட்டை காப்பாத்திக்கன்னா ஓடிடுறா. ஏன்னா ஜட்கா சார் உன் மேல கொலை வெறியில இருக்காரு, அவருக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. மந்திரி அவர்களே, அங்க பாருங்க. அந்த கிராமத்தை ஃபுர்ஃபுரி நகரோட ஒண்ணு சேர்க்கணும். அதனால இந்த சுரங்க பாதையை உங்க கையால திறந்து வைங்க. 1 வருஷத்துக்குள்ள இந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி, ஆனா இதை விட கம்மியா பண்ண முடியாது. சரி விடுங்க, நான் கீழே போறேன். முதல்ல நான் இதை திறந்து வைக்கிறேன். ஆமா, நீங்க என்ன பண்ற? மந்திரி ஐயா வந்து ரிப்பனை கட் பண்ணிட்டாருனா, அதுக்கப்புறம் நான் இத பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணி இந்த வழியை ஓபன் பண்ணிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்ட் பண்ணி அப்புறம் மொத்த வழியையும் தயார் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் கொஞ்சம் நாள் பண்ணி எவ்வளவு நாள் தான் டயத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க? எந்த வேலையா இருந்தாலும் உடனடியா செய்யணும், அது இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணும் பெரியவங்க சொல்லிருக்காங்க. வேண்டாமா, சொல்றத கேளு. வேண்டாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. சொல்றத கேளு. ஏய் போடு, ஏன் இப்படி பண்ற? இவ்வளத்தையும் ஒண்ணா வச்சா இந்த மலையை வெடிச்சு போயிடும்பா. அந்த பையலே, இந்த மலையே காணாம போச்சுன்னா சுரங்க பாதை எதுக்கு ஊருக்குள்ள? ஒரு வேலை மிச்சமாகல, சீக்கிரம் ஓடி வந்துங்க. மேயர் சாரோ மந்திரி சாரோ மலை மேலதான் இருக்காங்கப்பா. ஜட்காவும் கசிட்டே ராம மலை பக்கத்துல தண்டா சுத்திக்கு திரிறாங்க. இன்னைக்கு மோட்டு பத்ரோட வாழ்க்கையில கடைசி நாள். அவங்கள அடிச்சு துவைச்சு காய போட போற சார். நானும் அவங்கள சும்மா விட போறதில்ல. இவனுங்களை அடிச்சு துவைச்சு காய போடலாம், வாங்க. இப்படி பாருங்க. இங்க பாரு மோட்டோ, எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு லிமிட் வச்சுக்கணும். அதை தாண்டி செஞ்சா இந்த மாதிரி சேதாரம் ஜாஸ்தி ஆகும். நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு பண்ண வேண்டியதை இப்ப பண்ணுன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியாடா? இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போனா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா? பாக்ஸர் தலையை பாரு. சாரி நண்பர்களே, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு மோட்டுவை விட கூடாது. தொலைச்சு கட்டுங்க அவனை. ஒன்ன ஒரு அடியாவது அடிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. எல்லாரும் நில்லுங்க. நம்ம சுரங்க பாதையை ஏற்படுத்தலான்றதோ, ஆனா மோட்டு நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துட்டாரு. அங்க பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன் மோட்டு, நீ ரொம்ப பிரமாதமான வேலை பார்த்திருக்க. 1 வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிச்சிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோட்டு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உன்னை நிச்சயம் கவனிக்க சொல்றேன். ஒரு தடவையாவது அடிச்சே ஆகணும். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி அழ ஆரம்பிச்சிட்டாங்க? அது ரொம்ப பெரிய கதை சார். டைம் இருந்தா இன்னொரு எபிசோட்ல சொல்றேன் சார். ஜாலி யோசிச்சுட்டானே. இந்த விளையாட்டு நாம நினைச்ச மாதிரி சுவாரஸ்யமா இல்ல. அதனால நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம். வாங்க.
இந்த மொட்டை மண்டைங்களோட சேர்ந்து நாம இன்னைக்கு விளையாடலாம். நம்ம டார்கெட் அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஹே ஜாலி. ஓகே, கெட் செட் ரெடி. 1 by 1. ஓகே, போய் தாக்குங்க. நம்ம யாரும் வம்புக்கும் போறதில்ல, யாரும் தும்புக்கும் போறதில்ல. நாம வந்து நம்ம வேலை உண்டு தான் இருக்கோம். ஏய், என்ன மோட்டோ காக்கெல்லாம் வந்து மேல ஆய் பண்ணிட்டு போகுது. ஏய், இதுக்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் நம்ம மேல படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா எஸ்கேப். ஏய் மோட்டோ, கூட்டமா ஒண்ணு சேர்ந்து எல்லாம் பறந்து வருதுங்க. மாட்டினா அவ்வளவுதான், எஸ் ஆயிடலாம் மோட்டோ. இரு. ஏய், அப்படியே நில்லுங்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு கோவம் வந்துரும். ஜாக்கிரதை. சீ சீ பு 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 வந்துடுறா. ஓகே, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வாங்க, இப்ப தந்தூரி புறாக்கறிய சாப்பிடலாம். ஏய் மம்மி. வாங்க வாங்க. டேய், டீ கடை மண்டையா ரொம்ப பசிக்குதுடா. ஓஹோ. பாவம், இந்த புறாவை அந்த காக்கா கூட்டெல்லாம் சேர்ந்து தாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடலாம். வாடா பத்துல, இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரம் வந்து. மோட்டு பத்துரு முதல்ல சமோசாவை சாப்பிட்டுட்டு போங்க. இல்லடா டீ கடை மண்டையா, இது பாவம் ரொம்ப அடிபட்டு இருக்கு. இதுக்கு உடனடியா வைத்தியம் பார்த்தாகணும். பத்துலோ சீக்கிரம் அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டை எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா, உனக்கு தான் மனுஷங்களோட பாஷை நல்லா பேச வரும். நீயே பேசு. அது எங்களோட இர. ஒழுங்கு மரியாதையா அதை எங்க கிட்ட கொடுத்துரு. பாக்குறதுக்கு இத்தனை பேருக்கு இருந்துக்கடா, காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தங்க இருக்க கூடாதா என்ன? நான் இந்த புறாவை உங்ககிட்ட தர மாட்டேன். நீ வீட்டுக்கு எப்படி போறேன்னு நாங்களும் பாக்குறோம். கொத்துன்னு கொத்தி உன் மொட்டை மண்டைய ஓட்ட மண்டைய ஆக்கிடுவோம் பாரு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா பண்றான். ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அடிபட்டு இருக்கிற இந்த புறாவை சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வீடு வந்துருச்சு, உள்ள வந்துரு. வெளியில போனா உள்ள வர வரைக்கும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லையே. உங்களுக்கு என்னோட நன்றி, என்னோட மனமார்ந்த நன்றி. ஓஹோ. அதாவது தேங்க்யூ. நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. நீ கூட டப்பிங் பேசலாம். நான் உனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்றேன். என்ன, நீ கவலையப்படாத. டாக்டர் பூசணிக்கா மண்டே வந்தோன்னு உனக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல டாக்டர் ஜட்கா சார் வந்துருவாரா செல்லம். உன்னை நாங்க ஆரோக்கியமா மாத்தி காட்டுறோம். அங்க பாருங்க, மோட்டு பத்துலோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஜட்கா அந்த புறாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. அட்டாக். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, இங்க என்னப்பா பிரச்சனை? இங்க பாடுறா மண்டையா, பாவம் இந்த புறா காக்கா கூட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்து இத கொத்தி இப்படி காயப்படுத்திருச்சு. ஓ, அட இத கொஞ்சம் சாப்பிடு, நீ சரியாயிடுவ. இத பாத்தியா, இது இன்ஜுரி ரெக்கவரி கேஜெட். ராத்திரி முழுக்க இந்த ரே இவனோட உடம்புக்குள்ள போச்சுன்னா இவன் சுத்தமா சரியாயிடுவான். சரி கஜ கஜா, இப்ப நாம வீட்டுக்கு கிளம்பலாம். வா. கஜா, நான் வெளியே வந்தாலே அந்த காக்கா கூட்டம் இருக்குல்ல, அது என்ன சுத்திட்டு வந்தோம். என் அழகான ஆட்சியில குத்தி எடுக்குதையா, நான் வர மாட்டேன். டாக்டர் ஜட்கா சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடும். எல்லா காக்காவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளம்பிடும். அதுக்கப்புறம் நாம ரெஸ்ட் எடுத்துடலாம். என்ன நான் சொல்றது? என்ன மியூசிக்? இந்த காக்கா கூட்டெல்லாம் சேர்ந்து எனக்கு இரவு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வசமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன சமைச்சு சாப்பிடுறதுக்காக தான் இப்ப அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி. கவலைப்படாத, நீ எங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன் விக்கெட்டை இழக்கவே மாட்டேன். அம்பையருங்க நாங்க இருக்கோம். அட இது என்னப்பா? டாக்டர் ஜட்கா சார், நீங்க அப்படி என்னத்தை தான் கழுத்துல மாட்டி விட்டீங்க?
இப்படி செட்டு போட்ட புறா மாதிரி ஆயிட்டான்? சரி இப்போ நான் கேஜெட்டை கழட்டிடுறேன், இவன் மறுபடியும் நார்மல் ஆயிடுவான். வேண்டாம், இவன் கொஞ்ச காலத்துக்கு இப்படியே இருந்துட்டு போகட்டும். அப்பதான் இவனை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு உதறல் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா நண்பா, இனிமே நீ யாருக்கும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னை பார்த்தாங்கன்னா தான் அந்த காக்கா கூட்டம் பயந்து ஓடி போயிடும். நீ தைரியம் இருந்தா வெளியே போய் பாரு, உன்னை பார்த்தா அதுக்கு பயந்து ஓடும். சரி, நீங்க சொல்றதுனால நான் போறேன். ஏய், இவ்ளோ பெரிய புறாவா? இன்னைக்கு அப்ப செம்ம பார்ட்டி இருக்கு நம்ம எல்லாருக்கும். கண்ணுகளா, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இல்ல, என்ன விட்டுருங்க. மோட்டு என்ன காப்பாத்து, மோட்டு பத்துலு என்ன காப்பாத்துங்க. அந்த பாவி, ஐயம்மா! அட கடவுளே, இங்க என்ன நடந்தது? என்னமோ ஒண்ணு பெருசா வந்தது, ஒண்ணுமே புரியலையே. அம்மா! எம்மா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னப்பா நீ பறக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு கோழி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு, பறக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ரொம்ப பயந்ததுனால பறக்கிறதுக்கே மறந்துட்டேன். இவ்வளவு பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா உன் மனசுக்குள்ள ஏன்டா பீதி வருது? நாங்க தான் இருக்கோம்ல பக்கத்துல, வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடலாம் மட்டும். சீக்கிரமா பறந்து போனோம்னா உன்னால முடியும், உன்னால் முடியும் தம்பி, எதையும் சாதிக்க முடியும். அந்த காக்கா கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆஹா, வந்துருச்சா? நாம இவன்களை சும்மா விடக்கூடாது, எல்லாரும் படையெடுத்து வாங்க. டேய், ஒத்துமையா இருங்கடா. அதுக்காக இப்படி ஒரு புறாவை விரட்டுறதெல்லாம் ஒத்துமை கிடையாதுடா. தைரியத்தை கைவிடக் கூடாது. அவங்க எல்லாரும் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத. நீ பறந்துகிட்டே இரு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அட கடவுளே, என்னோட பைக் புறாவா எப்படி மாறிச்சு? அம்மா! அட கடவுளே, இது எப்படி நடக்குது? முதல்ல பைக் புறாவா மாறிச்சு, அப்புறம் மறுபடியும் பைக்கா மாறிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உடனே டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர்! அப்படித்தான் உள்ள போயிடு. நம்மள தொங்கல்ல விட்டாங்களே. என்னடா புறாவுக்கு ஆபரேஷனா? நீ இந்த அளவுக்கு கொலையா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாததுதான். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பத்திரம் ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா? ஒருவேளை இப்ப இவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்க மாட்டோம், அந்த காக்காவங்களெல்லாம் அடிச்சு துரத்தி துவசம் பண்ணிட்டு வா. அட பிரச்சனை இல்லப்பா, அந்த கேஜெட்ல இருக்கிற ரெட் பட்டன் அமுக்குனா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஓகே, நான் அப்படியே பண்றேன். இதோ பிரஸ் பண்ணிட்டேன். இனிமே நீ தைரியமா வெளியே போலாம். அந்த காக்கா கூட்டம் உனக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா உனக்கு பயங்கர கோவம் வரும். அந்த கோவத்துல அதுங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணு. சீக்கிரமா வெளியே போ, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் வெளியே போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போக மாட்டேன். என்ன இப்படி பேசுறான்? மரியாதை வெளியே போ, வெளியே போ. சொன்னா கேளு. போயிட்டு வா. அவனுக்கு கோவம் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியேதான், அப்படியே தள்ளிட்டே இருங்க. அப்படிதான் நம்மளே விடுன்றல, என்ன விடுன்னு சொல்றேன்ல, விடு. உங்ககிட்ட தானே பேசுனேன், விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? தள்ளி போங்க. கோவத்தை நம்ம மேல காமிச்சா. ரிவெஞ்ச் ரிட்டர்ன் ஆயிடுச்சுடா. என்னடா கேரம் போர்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் மூளைக்கு மூளைக்கு. டேய் டேய் டேய். அம்மா. என்னடா கடைசியில் நம்மளே பறக்க விட்டான். அம்மா. வாங்க நண்பர்களே, மோட்டு பத்துவுக்கு நல்ல பாடத்தை நம்ம கத்து கொடுக்கலாம். இனி அவங்க நம்மளை எந்த ஜென்மத்தில் எதிர்த்து எந்த வேலை செய்யக்கூடாது. வாங்க அட்டாக்க. பத்துலு காப்பாத்துறா.
என் நண்பர்களை இந்த காக்கா கூட்டம் கஷ்டப்படுத்துதா? என்னோட நண்பர்களையா? எனக்கு கோவம் வந்தா அவங்கள உண்டில்லன்னு பண்ணிருவேன். ஏய் நிறுத்துங்க. என் நண்பர்கள் கிட்டே நீங்க சீண்டி பாக்குறீங்களா? இப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. இப்ப நான் அடிக்கிற அடியில இந்த காக்கா கூட்டம்லாம் இருக்கிற இடம் தெரியாம பறந்து போக போகுது. இப்ப நான் அடிக்க போற அடி சாதாரண அடி இல்ல, அதிரடி, சரவெடி. பாரு, ஏன் எதிர்க்கவே என் நண்பர்களை சீண்டி பாக்குறீங்களா? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. ஆஹா, உன்னை இப்படி கோவமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு பாத்தியா? உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அந்த காக்கா கூட்டம் உங்களை துன்புறுத்துறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்காக நீங்க செஞ்ச இந்த உதவிக்காக நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. அதாவது நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அட இப்ப எல்லாமே பழையபடி திரும்பிருச்சுல்ல. இப்ப என் கேஜெட்டை நான் கழட்டி எடுத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் மறுபடி என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். மோட்டு பத்துலு மாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். டாடா, பை பாய். டாடா.